நீங்க கொடுக்கின்ற ஆரவாரம் மகிழ்ச்சி திரு ஸ்டாலின் பார்த்துக்கிட்டு இருப்பார், நேரலையில பார்த்துட்டு இருப்பார். இன்னைக்கு திருப்பூர்ல பேசியிருக்கார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பஸ் எடுத்துக்கிட்டு புறப்பட்டு இருக்காருன்னு. திரு ஸ்டாலின் அவர்களே பஸ் எடுத்துட்டு புறப்பட்ட காரணத்துல நீங்க மிகுந்த அதிர்ந்து போயிருக்கிறீங்க, அதிர்ச்சியில இருக்கிறீங்க. இத பார்த்தா மீண்டும் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் போயிடுவார். அப்புறம் உங்களுடன் ஸ்டாலின் இதுவரைக்கும் குடும்பத்தோடு இருந்தார், இப்பதான் மக்களை எண்ணி பார்த்திருக்கார். உங்களுடன் ஸ்டாலின் 4 வருஷமா யாரோட இருந்தாருன்னு தெரியல. இப்போ இதுல 46 பிரச்சனை இருக்குது. 46 பிரச்சனை மக்களுக்கு இருப்பதாக இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவிக்கிறார். இந்த 46 பிரச்சனையை அந்த அதிகாரிகள் வீடு வீடாக வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு நீங்கள் மனுவாக கொடுத்தீங்களா, அந்த மனுவை சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு அனுப்பி தீர்வு காண்பதாக ஒரு பச்சை பொய்யை சொல்லி இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அவரே தொடங்கி வச்சிருக்காரு. இது நடக்குமா? இது மக்களை ஏமாற்றுகின்ற செயல் தானே. அடுத்த ஆண்டு தேர்தல் வர காரணத்தினால எப்படியோ மக்களை பொய்ய கைய பேசி கவர்ச்சிகரமாக பேசி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தில்லு முள்ளு செய்கின்ற திமுக தான் இந்த திமுக. அது மட்டும் இல்லை, இதே போல அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அம்மா அரசு இருக்கின்ற பொழுது இதே ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்போ ஊர் ஊரா போனார், ஊர் ஊரா கிராம கிராமமாக போனார். அங்கே போய் ஒரு திட்டு கண்டா பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்துக்கிட்டார். முன்னாண்ட பொதுமக்களை அமர வச்சுக்கிட்டார். அவர்கிட்ட கேள்வி கேட்குறார், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் மனு மூலியமாக எழுதி நான் கொண்டாந்து பெட்டியில் போடுங்க. அந்த பெட்டியை பூட்டி சீலை வச்சு நான் எடுத்துக்கிட்டு போய் பத்திரமா வச்சு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சீலை உடைச்சி பெட்டியை திறந்து மனுவை எடுத்து படித்து பார்த்து உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுங்கிறார். நிறைவேற்றினாரா? அப்புறம் நிறைவேற்றிருந்தா இந்த எதுக்கு பிரச்சனை, மறுபடியும் எது கேட்குறாரு? ஆக அன்றைய தினமே மக்கள் மனு போட்டாச்சு. திரு ஸ்டாலினை நம்பி மக்களுடைய குறைகளையும் மனுவாக எழுதி அவர் கொண்டு வந்த பெட்டியில் போட்டு அதற்கு அவரும் ஆட்சிக்கு வந்த பிறகு பெட்டி திறந்து படிச்சு பார்த்து மனுவை தீர்த்து வைத்தேன்னு சொன்னாரு. தீர்த்து வைத்தாரா? அப்படின்னா பொய் தானே பேசுறாரு. ஆக எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகிறார் என்பதை நாம் உணர வேண்டும். ஆனா இப்படி பொய் பேசுவதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.